வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்ற வகுப்பில் நீங்கள் ஓசை மொழிகள் மற்றும் வார்த்தைகள் கற்றுக்கிட்டீங்க, பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்? ஏ உயிரெழுத்து இருக்கு இல்லையா? ஏ ஓசை மொழிகள் அப்படின்னா கே வரிசை, கே இக்கு கூட்டல் ஏ கே. இந்த வரிசையில் கே இங்கு கூட்டல் ஏ ங்கே, இந்த வரிசையில் வர எழுத்துக்களுடைய முதல் எழுத்து ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதில் வர வார்த்தைகள், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கே ஞேச்சை வரிசை பார்க்கலாம். கே ஞேச்சை எப்படி எழுதுறது? இக்கு கூட்டல் ஏ, இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து தான் இந்த உயிர்மெய் எழுத்து கே வருது. இதனுடைய சவுண்டு சொல்லி பாருங்கள். இக் கூட்டல் ஏ கே, புரியுதா? இக்கு கூட்டல் ஏ கே கெண்டி, இங்கு கூட்டல் ஏ ஞே பங்கு, இச் கூட்டல் ஏ சே செவ்வாய், இஞ்சு கூட்டல் ஏ ஞே பஞ்சம், இட்டு கூட்டல் ஏ டே சுண்டெலி. இந்த டே இது வந்துருக்கு பாருங்கள். இன்னு கூட்டல் ஏ நே வெண்ணெய். ஓகே, அடுத்து பாருங்கள். இத்து கூட்டல் ஏ தே தென்னை, இன்னு கூட்டல் ஏ நே நெய், இப்பு கூட்டல் ஏ பே பெருமை, பே வந்துச்சுங்களா? அடுத்து பாருங்கள். இம்மு கூட்டல் ஏ மே மெட்டி, ஈ கூட்டல் ஏ மெய்யெழுத்து மே, இரு கூட்டல் ஏ ரே உயிரெழுத்து ரே வந்து பாருங்கள். அடுத்தது இல் கூட்டல் ஏ லே நல்லெண்ணெய், நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா? அதுதான். இவ் கூட்டல் ஏ வே வெற்றிலை, வெற்றிலை தெரியும் உங்களுக்கு, சாமி படைப்போம்ல அது. இழ் கூட்டல் ஏ ஜே ஏழு எட்டு, ஏழும் எட்டும் சேர்ந்து சொல்கிறதா ஏழு எட்டு நம்பர். ஓகே, இல் கூட்டல் ஏ லே வெள்ளெருக்கு, எருக்கம்பூ பார்த்துருக்கீங்களா? நம்ம சாமிக்கு வைப்பாங்க இல்லையா விநாயகர் சதுர்த்தி அப்போ, அதுலேயே வந்து வெள்ளை கலரில் இருக்கும், அது இன்னொன்று ரோஸ் கலரில் இருக்கும். இதுதான் வெள்ளெருக்கு, அந்த பூ பேர். அந்த லேதம் இருக்குது பாருங்கள். எரு கூட்டல் ஏரே சிற்றெரும்பு, எறும்புலே குட்டியாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் என்னது சிற்றெரும்பு. இன் கூட்டல் ஏ 18, 18க்கு நேதம் வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கே வரிசையில் வர சொற்கள் அனைத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ கேங்கச்சே ஒரு தடவை நான் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், நீங்கள் கூடவே சொல்லுங்கள். இக் கூட்டல் ஏ கே ஞே சே ஞே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே ரே லே ரே நே. புரியுதுங்களா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கே வரிசை. கே இக் கூட்டல் ஏ கே கே கேணி. கேணினா என்ன பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கிணறு. கேணினா கிணறு. கெண்டினா இது வந்து ஒரு ஜக் மாதிரி இருக்கும், அது தண்ணி குடிக்கலாம் எல்லாமே. அந்த காலத்தில் பயன்படுத்துனது தான் கெண்டி. ஓகே, அடுத்து பாருங்கள். மூங்கில், இங்கு கூட்டல் ஏ ஞே மூங்கில், இச் கூட்டல் ஏ சே சேவல், இஞ்ச் கூட்டல் ஏ ஞே நஞ்சை. இந்த ஞே இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து எந்த வேர்டு வராது, அதுக்கு பதிலாக தான் இந்த இஞ்சு இங்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்டு கூட்டல் ஏ
டே கண்டேன். கண்டேன்னா பார்த்தேன். ஓகே. இன்னு கூட்டல் ஏ நே பெண்ணே. பெண்ணே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இத்து கூட்டல் ஏ தே தேடு. தேடுனா தேடுறது. ஏதாச்சும் ஒரு பொருளை காணனா தேடு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இன்னு கூட்டல் ஏ நே நேசம். நேசம்னா அன்பு, அவங்க மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அஃபெக்ஷன். அது இப் கூட்டல் ஏ பே பேனா. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பேனா எழுதுவோம் இல்லையா, அதுதான். இம்மு கூட்டல் ஏ மே மேகம். வானத்தில் இருக்கும் இல்லைங்களா மேகம், மழை வர்றதுக்கு முன்னாடி பார்க்கும்ல, வேகமாக போகும் இல்லையா, அதுதான் என்னது மேக கூட்டம், மேகம். ஈ கூட்டல் ஏ ஏ தாயே. தாயேன்னா யார் தெரியுங்களா, அம்மா. ஓகே. இரு கூட்டல் ஏ ரே ரேகை. நம்ம கையில் இருக்குது பாருங்கள், அதுதான் ரேகை. உள்ளங்கையில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து கை ரேகை சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இல் கூட்டல் ஏ லே மேலே. மேலேன்னா உயரே, உயரமாக இருக்கு இல்லையா, அது. யூ கூட்டல் ஏ வே வேல். வேல் இருக்குல்ல, சாமிக்கிட்ட இருக்கும் இல்லையா, முருகர் சாமிக்கிட்ட, அதுதான் வேல். அடுத்து இழுக்கூட்டல் ஏ ரே கீழே. கீழே கீழேன்னா உங்களுக்கு அதுதான் கீழே, கீழ், டவுன்வர்ட். இல் கூட்டல் ஏ லே உள்ளே. உள்ளே இருக்கும், உள்ளே. இரு கூட்டல் ரே கற்றேன். நான் கற்றேன்னா கற்றுக்கொண்டேன், பாடம் கற்றேன். ஓகே. இன் கூட்டல் ஏ நே தேனே. தேனே பாலே அப்படின்னு தேன் சொல்லுவோம் இல்லையா, தேன்ன்றது ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் தேனே. அப்படின்னா மற்ற ஒரு பொருளை உருவகப்படுத்தி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தேனே. இப்போது நான் உங்களுக்கு மறுபடியும் கே வரிசையை சொல்லித்தர போகிறேன், நீங்கள் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். சொல்லலாமா? இக் கூட்டல் ஏ கே நே சே நே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே ரே லே ரே நே. இதை வந்து ஏன் நம்ம வந்து நீட்டி சொல்கிறோம், ஏ வந்து நெடில் எழுத்து ஏ. அப்படி இக்கு கூட்டல் ஏ சொல்லும்போது அதை கே சொல்லணும். இக்கு கூட்டல் ஏ கே ஷார்ட்டாக முடிக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் இந்த கே வரிசை சொற்களும் கே வரிசை சொற்கள்லேருந்து 5 எழுதணும். இதுதான் வந்து ஹோம்ஒர்க். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இக்கு கூட்டல் ஏ கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கே வரிசையும் எழுதி குரூப்பில் அனுப்பணும். ஓகே சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கிளாஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கே வரிசை சொற்களும் கே வரிசை சொற்களும் பார்த்தோம். ஏ ஓசை மொழிகள். இந்த ஓசை மொழிகள் தான் நம்ம பார்த்தோம். எல்லாரும் புரிஞ்சுதா? ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.